Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டோட ஹானஸ்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாகவே வந்து சைன்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, இதில் போயிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சால் இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபமோ நட்டமோ வந்து உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுற டைம் எல்லா நாடுகளுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்குமான்னு சொல்லி இல்லை. ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, தொடர்ச்சியாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சைட் வந்து அப்படி என்ன விஷயம் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்த போகிறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளோட ரூல்ஸுக்கு வந்து இவங்க ஃபாலோ பண்ண இல்லை. ஸோ அதனால் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இவங்களோட ஆப் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குன்ற வந்து நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அது மட்டும் இல்லை, ஓகே விஷயத்தை வந்து சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஆப் வந்து 1xbet. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சிலர் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சிலர் வந்து இதில் காசை போட்டு லஸ்ட் ஆகியிருப்பீங்க, ஸோ இழந்திருப்பீங்க. அப்படியானவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ரிவ்யூ வந்து ஹெல்ப்பாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரையும் வந்து ஏர்ன் பண்ணணுமன்ற நோக்கத்தில் வந்து நான் போட இல்லை. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவேர்னஸாக கூட இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொள்ள வேணும். மற்றது இதில் வந்து நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம், இந்த 1xbetல சேஃப்டி எப்படி, மற்றதில் போயிட்டு வித்ட்ரோவல் டெபாசிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போகிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்த போகிறேன். இந்த யூடியூப் பண்ணுற சோஷியல் மீடியாவில் ஹம்பிளிங் சைட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் யூசர்ஸோட மணி வந்து சேஃபாக இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வந்து யூடியூப் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களோட மணியை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருக்க வேணும். அது மட்டும் இல்லை, உங்களோட கண்ட்ரியில் வந்து இது யூஸ் பண்ண இயலுமா இல்லையா, லைசன்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிஸ்கில் வந்து நீங்கள் இதில் போட்டு ஏர்ன் பண்ணலாம். பட் எந்த ஒரு ஹம்பிளிங் சைட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மல் யூசர் வந்து லாபம் வந்து பார்க்க முடியாது. முதல் தடவை உங்களுக்கு வந்து லாபம் வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நட்டத்தை மட்டும்தான் நோக்கி போவீங்க. ஸோ அது வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் பெரிய ஒரு லாபத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் மூலமாக. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காசு வந்து இழக்க வேண்டிய ஒரு நிலை வந்து கட்டாயம் வந்து இருக்குது. ஓகே, சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த ஹம்பிளிங்னு சொன்னால் என்ன, அது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்கி. இந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் உழைக்கலாமா இல்லையான்ற ஒரு நிச்சயத்தன்மை வந்து இருக்காது. ஸோ ரிஸ்கி என்று சொல்கிறது இதைத்தான். மற்றது வின்னிங் கேரண்டி இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து காசை போட்டு ஏர்ன் பண்ணுறோம்னு சொன்னால் அடுத்த தடவை எங்களுக்கு வந்து இந்த காசு வந்து திரும்ப கிடைக்குமா, மற்றது இதில் வந்து எங்களுக்கு லாபம் பெறுமா, இந்த ஒரு நிச்சயத்தன்மை வந்து இல்லை. ஸோ இதில் இருக்கிற கேம்ஸில் வந்து நீங்கள் வின் பண்ணலாமன்றதுக்கு எந்தவித கேரண்டியும் இல்லை. ஸோ இவ்வளவு பொருந்தினது தான் இந்த ஹம்பிளிங். ஆனால் இந்த 1xbetல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டுக்கும் வந்து வித்ட்ரோவல் எடுக்கலாம். ஸோ நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவாக இருந்தால் கூட கமர்ஷியல் பேங்க், மற்றது வந்து எல்லா பேங்கும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றது கிரிப்டோ பேமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கில்லுக்கு வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணலாம், மற்றது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன பே அவுட் மெத்தட் இருக்கோ ப்ரிஃபர்டான பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து இந்த 1xbetல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்லேயே வந்து டெபாசிட் ஆகிடும். ஆனால் வித்ட்ரோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிழமை கூட எடுக்கலாம். நார்மலாக அவங்களோட வித்ட்ரோவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக விளங்கிட்டு தான் இதுக்குள்ளே போயிட்டு இறங்கி காசு போட வேணுமா இல்லையான்ற ஒரு டிசிஷனை வந்து நீங்கள் எடுக்க வேணும். ஸோ உங்களோட மணியை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருக்க வேணுமா இருந்தால் சரியான ஒரு டிசிஷன் வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வேணும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து 4 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபோன் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுறது,
ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது வந்து ரெண்டாவது மெத்தட் பை இமெயில், அதாவது ஜிமெயில் ஐடி கொடுத்து மற்றது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. தேர்ட் மெத்தட் வந்து ஒன் கிளிக், அதாவது ஒரே ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து ப்ரமோ கோட் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ரமோ கோடுக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிடைக்கும். மற்றது வந்து பாருங்கள் சோசியல் நெட்வொர்க்ஸ் அண்ட் மெசேஞ்சர்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபோர்த் மெத்தடில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி. டெலிகிராம் இருக்குது, கூகுள் இருக்குது, மற்றது வந்து ட்விட்டர் ஆப்பிள் ஐடி கொடுத்தும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான சிம்பிள் சைன் அப் மெத்தட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஃபுட்பால், டென்னிஸ், பாஸ்கெட் பால், ஐஸ் ஹாக்கி, வாலிபால், இப்படி வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக இந்த டீம் தான் வின் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வின் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. மற்றது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் ஸ்போர்ட்ஸு தான். ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஹாக்கி இருக்குது. ஸோ இப்படியான ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த டீம் வந்து வின் பண்ணுற விஷயம் வந்து சரியாக தெரியுமா இருந்தால் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து லாபம் பார்க்க முடியும். ஓகே, மற்றது இவங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ஸ்ரீலங்காவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தடாக ரெக்கமெண்டட் மெத்தடில் வந்து ஐபி இருக்குது, யூபி ஸ்ரீலங்கா, மற்றது வந்து ஈஸி கேஷ் இருக்குது, சம்பத் விஸ்வா அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லை வாலெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எம் கேஷ், மற்றது பைனான்ஸ் பே, ஸ்க்ரில் இருக்குது, பைபிட் இருக்குது, நெட்டலர், யூபே இருக்குது, இந்த மாதிரி நிறைய வந்து வாலெட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கமர்ஷியல் பேங்க் ஸ்ரீலங்காவில் என்னென்ன பேங்க் இருக்கோ அந்தந்த பேங்குக்கு எல்லாமே வந்து வித்ட்ரோவல் பண்ணக்கூடிய வித்ட்ரோவல் மெத்தட்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றது கிரிப்டோ கரன்சி, வேர்ல்டு வைடாக இருக்கிறவங்க கிரிப்டோ கரன்சியாக வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மெத்தட்டும் வந்து சேம் வித்ட்ரோவல் மெத்தட் மாதிரியே இருக்கும். ஓகே, இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். chat இருக்குது, மற்றது வந்து கால் பேக் இருக்குது, அதாவது நீங்கள் ஆர்டர் போட்டால் திரும்ப வந்து உங்களுக்கு அந்த டைம் கால் பண்ணுவாங்க, ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே இவங்க வந்து கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லை ஆன்லைன் கால் இருக்குது, ஐபி கால், மற்றது கண்டெக்ட் இருக்குது, அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்து கண்டெக்ட் பண்ணலாம், மற்றது இமெயில் மூலமாக கண்டெக்ட் பண்ணலாம், எக்ஸட்ரா. இன்னும் சில கண்டெக்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து பாருங்கள் பேமெண்ட் குவேரிஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை, மற்றது பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்குது, வித்ட்ரோ பண்ண முடியலை, டெபாசிட் பண்ண முடியலை, இப்படியான பேமெண்ட் குவேரிஸை வந்து நீங்கள் ஒரு குவேரியாக வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கான சொல்யூஷனை வந்து அந்தந்த டைமுக்குள்ளே வந்து அவங்க கொடுப்பாங்க.